இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பசங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்வீட் கோதுமை ரொட்டி தான் செஞ்சு கொடுத்தேன். இது கோதுமை மாவில் நாட்டு சக்கரை தேங்காய் பூலாம் சேர்த்து செய்கிறது நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். பிரஜித்தோட ஸ்நாக்ஸ் பிரேக்குக்கு கியூக்கம்பர் வச்சுருக்கேன். அவருக்கும் எனக்கும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓவர் நைட் ஊற வச்ச ஓட்ஸும் நட்ஸு இதை மிக்சியில் அடித்து ஸ்மூத்தியாக குடிச்சாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் மீதி இருந்தது, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து இன்றைக்கி பிரியாணி பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சால் எந்த ஒரு வறுவலோ அப்பளமோ எதுவுமே கேட்க மாட்டாங்க, ரைத்தா வச்சா போதும். அதனால் எனக்கும் வேலை கம்மி தான். அதுக்கப்புறமா இன்றைக்கி வேர்க்கடலை சாலட் தான் பண்ணியிருந்தேன். பச்சை வேர்க்கடலையை இந்த மாதிரி தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுட்டு ஒரு 4-5 விசில் விட்டிங்கன்னா வெந்துடும். அப்படி ஊற போடலனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 விசில் சேர்த்து விட்டிங்கன்னா வெந்துடும். அவரோட ஸ்நாக்ஸுக்கு